نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் விடயங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது என்றும் புதுமைகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நாளை என்னை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேருரையில் கூறியிருப்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். புகழ்புரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஊன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. எத்தனையோ புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் வீடுகளில் நேரங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க விடயங்களை கேட்பதற்காக வேண்டி இவ்விடத்தில் எம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சபையினுடைய அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற இந்த சபையினுடைய மகத்துவத்தை பற்றி அறிந்தவர்கள் எம்மாத்திரம். அந்த வகையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த சபையினுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகையில் அல்லாஹ்விடத்தில் சில மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? பாதை வழியே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகின்ற சபை எங்காவது இருக்கின்றதா என்று தேடியவர்களாக மலக்குமார்கள் சுற்றி திரிவார்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய சபையை எந்த இடத்தில் அந்த மலக்குமார்கள் பெற்றுக் கொள்கின்றார்களோ அந்த சபையில் அந்த மலக்குமார்களும் வந்து அந்த சபையில் அங்கிருப்பவர்களுடன் தங்களுடைய இறக்கைகளை அடிவானம் முதல் தாழ்த்தியவாறு அங்கு அவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டிருப்பார்கள். எப்போது அந்த சபை முடிவடைகின்றதோ அப்போது அந்த மலக்குமார்களும் அந்த சபையிலிருந்து எழுந்து செல்கின்றார்கள். செல்கின்ற அந்த மலக்குமார்கள் எங்கு செல்கின்றார்கள் தெரியுமா? இப்படிப்பட்ட அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற சபைகளில் இருந்து செல்கின்ற அந்த மலக்குமார்கள் எங்கு செல்கின்றார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வின் பால் உயர்ந்து செல்கின்றார்கள். யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஊறி தெரியக்கூடிய எறும்பினுடைய நிலையை கூட அறியக்கூடிய அந்த சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களின் வருகையை பார்த்து என்ன கேட்கிறான் என்று தெரியுமா? நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். மலக்குமார்கள் கூறுவார்கள் என்ன தெரியுமா? நாங்கள் உன்னை பற்றி பேசப்படுகின்ற, உன்னை புகழக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியக்கூடிய சபையில் இருந்து நாங்கள் வருகின்றோம். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்துள்ளார்களா என்று கேட்பான். மலக்குமார்கள் கூறுவார்கள், அவர்கள் உன்னை பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் அந்த மனிதர்கள் என்னுடைய அடியார்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்பான் அல்லாஹ். அதற்கு மலக்குமார்கள் கூறுவார்கள் என்ன தெரியுமா? உன்னை பார்த்திருந்தால் உன்னை புகழ்வதிலும் உன்னை துதி செய்வதிலும் இன்னும் இன்னும் அதிகமானவர்களாக அந்த அடியார்கள் இருப்பார்கள் என்று கூறுவார்கள் மலக்குமார்கள். மீண்டும் அல்லாஹ் கேட்கின்றான், என்னிடத்தில் அந்த அடியார்கள், என்னிடத்தில் என்னுடைய அடியார்கள் எதனை ஆதரவு வைக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்பார். அதற்கு மலக்குமார்கள், உன்னிடத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை, கண் குளிர்ச்சியான உன்னுடைய சொர்க்கத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் கேட்பான் என்ன தெரியுமா? அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்துள்ளார்களா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்துள்ளார்களா என்று கேட்டவுடன் அவர் மலக்குமார்கள் கூறுவார்கள், அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்பார். அந்த சொர்க்கத்தை, உன்னுடைய அந்த கண் குளிர்ச்சியான சொர்க்கத்தை கண்களால் பார்த்திருந்தால் அந்த சொர்க்கத்தை இன்னும் இன்னும் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக, அதனை பெற்றுக் கொள்வதில் இன்னும் இன்னும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், எதனை விட்டு அவர்கள் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்று கேட்பார். அதற்கு மலக்குமார்கள் கூறுகின்றார்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த நரகத்தை அந்த அடியார்கள், என்னுடைய அடியார்கள் கண்களால் பார்த்திருக்கின்றார்களா என்று கேட்பார். மலக்குமார்கள் கூறுவார்கள், இல்லை, உன்னுடைய அந்த நரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் அந்த அந்த அடியார்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களை பார்த்து. மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய அந்த நரகத்தை அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தால் அதனை விட்டு விருண்டோடுவதிலும் அதனிடத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடுவதில் இருந்தும் இன்னும் இன்னும் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அல்லாஹ் அதற்கு என்ன கூறுவான் தெரியுமா? அவர்களுக்கு நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன். அந்த சபையில் இருந்தவர்களுக்கு, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற அந்த சபையில் இருந்தவர்களுக்குரிய கூலி இது. அவர்களுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? பாதுகாப்பு அளித்து விட்டேன். அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார். மலக்குமார்களில் ஒரு மலக்கு கேட்பார் அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அந்த சபையில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் எந்த நோக்கமும் இன்றி, அந்த சபையினுடைய நோக்கம் எந்த நோக்கமும் இன்றி வீணாக நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி அந்த சபையில் ஒரு மனிதன் இருந்திருந்தான், அந்த மனிதனுக்குமா இது என அந்த மலக்கு கேட்டவுடன் அல்லாஹ் கூறுவான் என்ன தெரியுமா? இறைவன் கூறுவான், இரக்கமுடைய ரஹ்மான் கூறுவான் என்ன தெரியுமா? அவருக்கும் தான், அவரும் துப்பாக்கியமற்றவராக ஆகிவிடுவார் என அல்லாஹ் கூறுவான். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அதிகம் நன்மையை ஈட்டி தரக்கூடிய சபைக்குத்தான் நாம் அனைவரும் வந்து ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எனது உரைக்குள் நுழைகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை படைத்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கென அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை ஆகியிருக்கின்றார், சில கட்டாய கடமைகளை ஆகியிருக்கின்றார். உதாரணமாக ஜகாத், நோன்பு, ஹஜ், தொழுகை போன்ற கட்டாய கடமைகளை அந்த ரப் ஆகியிருக்கின்றார். இந்த கடமைகளையும் ஆக்கிவிட்டு இன்னும் சில உபரியான கடமைகளையும் மேலான இறைவன் ஆக்கியிருக்கின்றான். உதாரணமாக சதகா, தர்மம் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது, இது போன்ற இன்னும் பல உபரியான கடமைகளையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த சதகா என்ற ஒன்றை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த சதகா என்கின்ற விடயம் அதிகம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, இது சிறியதொரு விடயமாக இருந்தாலும் அதிகமான நன்மைகளை எல்லோராலும் அதிகம் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சதகா இருக்கின்றது இல்லையா? இந்த சதகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள், நீர் நெருப்பை அணைப்பது
போன்று இந்த சதகா அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற இந்த தர்மம் ஒரு மனிதனுடைய பாவத்தை அழித்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மனிதர்கள் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன். ஒரு மனிதனை எடுத்து பார்த்தோமேயானால் அந்த மனிதனின் மீது பாவம் இல்லை, பாவம் செய்யாத எந்த ஒரு மனிதனும் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த பாவங்களை அவன் செய்து கொண்டிருந்தால் அதற்கு மாற்று வழி என்னவென்று பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்று வழியை வைத்திருக்கின்றான். இப்படியான கடமைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கென அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த வகையில் இந்த சதகா என்பது அதிகம் நன்மையை ஈட்டித் தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த சதகா என்பது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, இந்த சதகா என்பது எந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது என்று அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் சதகா செய்யுங்கள். மின் கப்ல அன் யஅத்திய அஹதுகுமுல் மௌத் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தடைவதற்கு முன்னர் உங்களுக்கு அளிக்கப்பட்டதிலிருந்து உங்களுடைய செல்வத்திலிருந்து மற்றவர்களுக்கு சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அவ்வாறு தர்மம் செய்யாமல் மரணித்த ஒரு மனிதன், அவ்வாறு அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து தர்மம் செய்யாத மரணித்த ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயிலே என்ன கூறுகின்றார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق أن أكون من الصالحين. யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் சென்று சதகா கொடுத்து நல்லவர்களை ஆகிவிட்டு வருகின்றேன் என்று அந்த அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து சதகா செய்யாத, அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யாத ஒரு பாவியான மனிதன் கேட்கின்றான். என்ன தெரியுமா? மரண தருவாயில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எதை கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் நான் நன்மையை அள்ளி கொண்டு வருகின்றேன் என்று கேட்கின்றான் என்று தெரியுமா? இந்த சதகாவை கொண்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் சென்று சதகா கொடுத்து நல்லவர்களை ஆகிவிட்டு வருகின்றேன் என்று அந்த அடியான் கேட்பான். எனவே சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த சதகா என்கின்ற விடயம் எந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது என்று. இன்று எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்தில் தங்களிடத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தும் கூட மற்றவர்களுக்கு சதகா செய்வதில், மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதில், தர்மம் செய்வதில் கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கின்றார்கள். தங்களிடத்தில் இருந்த போதும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டு முடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள், நீர் தர்மம் செய்யாமல் முடித்து வைத்துக் கொள்ளாதே, அவ்வாறு நீ தர்மம் செய்யாது முடித்து வைத்துக் கொண்டிருப்பாயானால் அல்லாஹ் உன் மீது அருள்கொடையை வழங்குவதிலிருந்து முடித்து வைத்துக் கொள்வான். அல்லாஹ் எமக்கு கொடுப்பதிலிருந்து என்ன செய்து விடுவான்? முடித்து வைத்துக் கொள்வான். உன் சக்தி கேட்பவாறு தர்மம் செய்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். தர்மம் செய்வது என்பது தனக்கு இயலாமல் இருந்தாலும் கூட, தன்னிடத்தில் இருக்கின்ற கடுகளவேனும் ஒரு பொருள் இருந்தாலும் கூட மற்றவருக்கு சதகா செய்வதில் நாம் அதிகம் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களிடத்தில் சதகா செய்வதற்கு பொருள் தான் சதகா செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த சதகா என்பது மற்ற பொருட்களை போன்று, மற்ற விடயங்களை போன்று குறிப்பிட்ட பொருளோ, குறிப்பிட்ட நபரோ, குறிப்பிட்ட அளவோ, குறிப்பிட்ட நேரமோ என்று இல்லாது யாராக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த விடயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இந்த சதகா என்பது யாராலும் செய்ய முடியும் என்ற ஒரு அழகிய ஒரு இபாதத் தான் இந்த சதகா. ஹஜ்ஜை எடுத்து பார்த்தோமேயானால் ஹஜ் உரிய காலத்தில் வசதி படைத்தவர்கள் தான் செய்ய வேண்டும். நோன்பை எடுத்து பார்த்தோமேயானால் உரிய மாதத்தில் தான், அந்த ரமலான் மாதத்தில் தான் நோன்பு என்பதை நோக்க வேண்டும். தொழுகை எடுத்து பார்த்தோமேயானால் தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட வகையில் அதனை செய்து முடிக்க வேண்டும். ஆனால் சதகா என்பது அவ்வாறில்லை. எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நபராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பொருட்களாக இருந்தாலும், எந்த விடய
விரயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இலகுவாக சதகா செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு இலகுவில் தர்மம் செய்யக்கூடிய ஒரு அழகிய ஒரு இபாதத்து தான் இந்த இபாதத். இதனை செய்வதில் நாம் யாரும் கஞ்சத்தனம் பட தேவையில்லை. ஏனென்றால் யாராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். ஒரு சம்பவத்தை இவ்விடத்தில் கூற விரும்புகின்றேன். சஹாபாக்கள் இந்த சதகாவுடைய விடயத்தில் சஹாபாக்கள் என்ன அளவுக்கு இருந்தார்களே ஆனால், ஒரு சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபா வருகிறார். அந்த நபித்தோழர் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு உணவளியுங்கள், எனக்கு பசியுடன் வந்து கேட்கின்றார், எனக்கு உணவளியுங்கள் என்று கேட்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு நபரை அனுப்பி ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டில் தண்ணீரை தவிர வேற எந்த ஒரு பொருளும் இல்லை என்று சொல்கிறார்கள். மீண்டும் மற்ற அனைத்து மனைவிமார்களிடமும் கேட்கப்படுகிறது. அந்த மனைவிமார்களுடைய வீடுகளில் எந்த ஒரு உணவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றும் இல்லாதது என்பதற்காக அந்த தோழரை திருப்பி அனுப்புகின்றாரா என்று பார்த்தோமேயானால் இல்லவே இல்லை. தன்னிடத்தில் இல்லாமல் இருந்தும் கூட அந்த மனிதனை திருப்பி அனுப்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த நபித்தோழருக்கு உணவளிப்பதற்கு யாரும் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். நான் இருக்கின்றேன் என்று ஒரு சஹாபா எழுப்பி அந்த நபரை, அந்த விருந்தாளியை, அந்த நபித்தோழரை அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய மனைவியிடம், இந்த விருந்தாளிக்கு விருந்தளிப்பதற்காக நம்முடைய வீட்டில் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். மனைவி சொன்னார், என்ன தெரியுமா, தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்காக இருக்கின்ற உணவை தவிர எனக்கும் உங்களுக்கும் கூட உணவு இல்லை என்று கூறுகிறார். அந்த சஹாபா, அந்த நபித்தோழர் தன்னுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் உணவு இருக்கின்றது, தனக்கு கூட உணவில்லை என்பதற்காக அந்த நபித்தோழரை திருப்பி அனுப்பிவிடவில்லை. சொல்லுகின்றார் மனைவியிடத்தில், என்ன தெரியுமா, குழந்தைகளை தூங்க வைத்து விடு, விளக்கை அணைத்து விடு, உணவை வையுங்கள், நபித்தோழர் சாப்பிடட்டும், நாமும் அவர்களுடன் இருந்து நாமும் சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்வோம் என்று கூறுகின்றார். அவ்வாறே நடந்து முடிகின்றது. எந்த அளவுக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று எங்களுடைய வீட்டில் இவ்வாறு ஒரு நபர் கேட்டு வந்தால் இல்லை என்று அழகான முறையில் திருப்பி அனுப்பக்கூடியவர்களாக எம்மில் அநேகமானவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள், அந்த சஹாபாக்கள் அவ்வாறு இல்லை. தங்களிடத்தில் இல்லை என்றாலும் கூட இருக்கின்ற ஏதாவது ஒன்றை வைத்து அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்று எம்மில் எத்தனையோ பேர் வசதி படைத்தும் கூட, வசதிக்கு மேல் செல்வத்துக்கு மேல் செல்வம் இருந்து கூட மற்றவர்களுக்கு கொடுப்பதிலிருந்தும் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை விடத்தில் கூற விரும்புகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது விடயமாக ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். قال الله تعالى في القرآن الكريم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் மற்றவர்களை கவனிப்பதில், மற்றவர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி சஹாபாக்கள் தங்களுடைய தேவைகள் இருந்தாலும் மற்றவர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக, அதிகம் சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய சமூகத்தில் அநேகமானவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நாம் சதகா செய்வதன் மூலம், நம்மிடத்தில் இருந்து ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தங்களுடைய செல்வத்தில் குறைந்து விடுகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், வட்டி இருக்கின்றது, அந்த வட்டியை நாம் செய்வதன் மூலம் அது நமக்கு வளர்ச்சி அடைகின்றது, அது நமக்கு வளர்ச்சியை தருகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறல்ல. அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த வழிமுறை அவ்வாறல்ல. வட்டி என்பது அவன் பார்ப்பதற்கு அதனை கொடுப்பதன் மூலம் அது வளர்ச்சி அடைவதை போன்றுதான் இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அவனுடைய செல்வமும் அவனும் அழிந்தே விடுகின்றான் அந்த வட்டியின் மூலம். ஆனால் சதகா செய்வது, இவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானே, நான் கொடுப்பதன் மூலம் என்னுடைய செல்வம் குறைந்துவிடும், என்னிடத்தில் இருப்பது குறைந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த தர்மம் இருக்கின்றது இல்லையா, இந்த தர்மம் அவன் கொடுப்பதன் மூலம் ஒருபோதும் குறைய போவது
போவதில்லை. அவன் கொடுப்பதன் மூலம் அவனிடத்தில் இருப்பவை இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மா நகஸ மாலுன் மின் சதகா, சதகாவிலிருந்து கொடுத்தால் எந்த ஒரு செல்வமும் குறைய போவதில்லை, எந்த ஒரு பொருளும் குறைய போவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதகாவை பற்றி, இந்த தர்மத்தை பற்றி அல் குர்ஆனிலே அழகிய ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுகின்றான். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு வித்துக்கு இந்த உதாரணமாக காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கரீம், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களே அவர்களுடைய உதாரணம் எவ்வாறு தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில், கமஸலி ஹப்பத்தின் ஒரு வித்தினுடைய உதாரணத்தை போன்று. அந்த ஒரு வித்து அம்பதத் சபஅ சனாபில் 7 கதிர்களை என்ன செய்கின்றது என்றால் முளைப்பிக்கின்றது. அந்த 7 கதிர்களும் தீக்குள்ளி சும்புலத்தின் மியது ஹப்பா, அந்த 7 கதிர்களிலும் 100 வித்துக்கள் என்ன செய்கின்றது உருவாகின்றது. ஒரு மனிதன் ஒரு வித்தை என்ன செய்கின்றான், நாட்டுகின்றான். அது முளைப்பிக்கிறது. அது முளைத்து அதில் அந்த 7 கதிர்கள் உருவாகின்றது. அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் என்ன செய்கின்றது உருவாகின்றது. அல்லாஹ் இன்னும் நாடியவர்களுக்கு அதையும் கூட இரட்டிப்பாக்கி கொடுப்பான். இதனை எதற்கு உதாரணமாக காட்டுகின்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்பவருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்பவருக்கு இதனை உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான். ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் கொடுத்தால் என்னுடைய செல்வம் குறைந்துவிடும், என்னிடத்தில் இருப்பவை குறைந்துவிடும் என்று. ஆனால் குறையாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ஒரு வித்து 700 வித்துக்கு மாறுகின்றதை போன்று இன்னும் அதனையும் இரட்டிப்பாக்கி கொடுப்பேன் என்றும் கூறுகின்றான். அப்போது நினைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே, நாம் கொடுக்கின்ற விடயம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஒருபோதும் குறைய போவதில்லை. நமக்கு வளர்ச்சியைத்தான் அது தருமே தவிர அது ஒருபோதும் குறைய போவதில்லை. பொருட்களை தான் கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை. ஒரு மனிதன் கவலையாக உள்ளான் என்றால், ஒரு மனிதன் கவலையில் தேய்ந்து கிடக்கின்றான் என்றால் அவனுக்கு அழகான முறையில் நாம் சென்று நல்ல 4 வார்த்தை கூறுவதும் சதகாதான். ஒரு மனிதனை பார்த்து புன்னகைப்பதும் சதகாதான். அது கூட எம்மால் செய்ய முடியவில்லையானால் அவனுக்கு மேலும் மேலும் எம்மால் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்காமல், மற்றவர்களுக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுக்காமல் அதிலிருந்தும் தவிர்த்து நாம் மௌனமாக இருப்பதும் சதகாதான். இவ்வாறு சதகா என்பது அழகிய ஒரு இபாதத், அதிகம் எல்லோரும் செய்யக்கூடிய இபாதத். இந்த இபாதத்தில் இன்று எத்தனையோ பேர் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இலகுவான முறையில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த இபாதத்தை செய்வதில் எத்தனையோ பேர் எம்மில் கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு விடுக்கின்றார்கள், இந்த போருக்காக செல்வங்கள் வேண்டும், பொருட்கள் வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்றார்கள், என்ன தெரியுமா, இந்த தடவை நான் அபூபக்கர் அவர்களை மிஞ்ச வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களை சதகா செய்வதில், தர்மம் செய்வதில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதில் போட்டி போடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த வகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணிக்கொள்கின்றார்கள், எதில் பொறாமை கொள்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த தடவை நான் தர்மம் செய்வதில் முந்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய சொத்தில் அரைவாசியை அந்த தபூக் போருக்காக வேண்டி அவ்வாறே விட்டு விடுகின்றார், கொடுத்து விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் கேட்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதனை அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தில் அரைவாசியை நான் விட்டு விட்டேன், என்னுடைய சொத்தில் அரைவாசியை நான் என்ன செய்துவிட்டேன், விட்டு விட்டேன், கொடுத்து விட்டேன் என்று கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் எதை வீட்டில் வைத்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள்? என்னுடைய சொத்தில் அரைவாசியை நான் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன், மீதி அரைவாசி என்னுடைய குடும்பத்திற்காக இருக்கின்றது என்று கூறினார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இதனை கொடுத்தீர்கள், என்னிடத்தில் இருக்கும் சொத்து கொஞ்சம்தான், அதனையும் நான் கொடுத்து விட்டேன், வீட்டில் இதனை வைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். என்னுடைய வீட்டில் இருக்கின்ற கொஞ்ச சொத்து, அந்த சொத்தையும் நான் கொடுத்து விட்டேன், எனக்காக எதுவும் இல்லை, ஆனால் எனக்காக என்னுடைய வீட்டில் என்னுடைய ரப்பையும் என்னுடைய தூதரையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன். எந்த ஒரு பொருளும் இல்லாவிட்டாலும் தனக்கு இருக்கின்ற சிறியதாக இருந்தாலும் அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே விட்டுவிடக் கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். இது நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோமா என்று கேட்டால் அது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இது ரமலானுடைய மாதம், அதிகம் அதிகம் வாரி வழங்கக்கூடிய மாதம். சதகா செய்வதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சதகா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தர்மம் எது தெரியுமா? தனக்கு விருப்பமானதை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு சதகாவாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். தர்மம் செய்தால் நீங்கள் விரும்பியதிலிருந்து நீங்கள் கொடுக்காத வரை அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். விரும்பியதை என்ன செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாங்கள் எங்களிடத்தில் எத்தனையோ விரும்பிய பொருட்கள் இருக்கும், மற்றவர்கள் வந்து எங்களிடத்தில் தர்மம் கேட்கும் போதோ சரி, நாங்கள் தர்மம் கொடுக்கும் போதோ சரி, எங்களிடத்தில் எஞ்சி இருக்கின்ற, எங்களுடைய தேவைக்கு மேற்பட்டதாக இருக்கின்ற, எங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை தான் அதிகம் அதிகம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு கூறவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை அவ்வாறு இல்லை. தனக்கு விருப்பமானதை, தனக்கு விரும்பியதை தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ் விரும்புகின்றார். ஒரு சஹாபி ஒருவர், அபூ தல்ஹா என்கின்ற ஒரு சஹாபி ஒருவர், அந்த சஹாபிக்கு மிக விருப்பமான பைரூஹா என்கின்ற ஒரு தோட்டம் இருக்கின்றது. அந்த தோட்டம் மிக அழகான தோட்டம், கண்குளிர்ச்சியான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை மிகவும் விரும்பக்கூடியவராக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக இந்த வசனத்தை வைத்து தன்னுடைய விருப்பமான அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே வழங்கி விடுகின்றார்கள். எங்களை எடுத்து பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் இருந்தால் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு விரும்புவோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது, அவ்வாறு ஒருபோதும் இருக்கக்கூடாது. தங்களுக்கு விருப்பமான பொருளை, தங்களிடத்தில் இருக்கின்ற மிக விருப்பமான பொருளை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் அதிகம் விரும்ப வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் நன்மையை தேடக்கூடிய மாதம். ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று எத்தனையோ பேர் நோன்பு திறப்பதற்கு கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களுடைய பக்கத்து வீடுகளில் கூட உண்ணுவதற்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். தேவையுடையவர்களாக அதிகமானவர்கள் இருந்தும் கூட நாம் அவர்களை பார்க்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் யார் தேவையோடு இருக்கின்றார்களோ அந்த தேவையுடையவர்களை நாம் அதிகம் அதிகம் தேடி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டும். இவ்வாறே அழகிய ஒரு இலகுவாக நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய அழகிய ஒரு இபாதத், அழகான ஒரு அமல் தான் இந்த சதகா. இதனை நாம் ஒவ்வொருவரும் செய்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் அதிகம் நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய மாதம். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தர்மமான ஒன்றுதான் இந்த சதகா, இந்த தர்மம். இந்த ரமலான் மாதத்தில் இந்த அமல் இருக்க போக இன்னும் பல பல அமல்கள் இந்த ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று என்ன தெரியுமா? இரவு நேர தொழுகை. இரவு நேர தொழுகை இந்த ரமலான் மாதத்தில் இருக்கின்ற ஒரு அமலாக இருக்கின்றது. இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தின் பல பல அமல்கள், இபாதத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த ரமலானுடைய இறுதி தருவாயை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதி தருவாயில் இருக்கின்ற அமல்களை நாம் பார்த்தோமே ஆனால் இரவு நேர தொழுகை, இரவில் நின்று வழங்கக்கூடிய கியாமுல் லைல் என்கின்ற தொழுகை. இன்று எத்தனையோ மனிதர்கள் இந்த தொழுகையை தொழாது புறக்கணித்துக் கொண்டு தூங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் தொழக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும், பிறரையும் ஆக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும்
இருக்கின்ற அமல்களை பார்த்தோமேயானால் லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யக்கூடிய அமல். லைலத்துல் கத்ர் சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது. இந்த இறுதி தருவாயில், இந்த இறுதி பத்தில், ரமலானுடைய இந்த இறுதி பத்தில் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு இருக்கின்றது. அந்த இரவு எப்படிப்பட்டது தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் தான், ஒரு இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர். அந்த கத்ருடைய இரவு ஒற்றைப்பட்ட நாட்கள் இருக்கின்றது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவு ஒற்றைப்பட்ட நாட்களில் இருக்கின்றது. தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்காமல் அந்த இரவுடைய நேரத்தை, அந்த இரவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இரவினுடைய நன்மையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அமல்களை பார்த்தோமேயானால் இந்த ரமலானுடைய இறுதி தருவாயில் இறுதியாக இருக்கின்ற ஒரு அமல் தான் என்ன தெரியுமா? மிகவும் சிறந்த ஒரு அமல் ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர். இன்று இந்த சமூகத்தில் ஃபித்ரா என்று அறிமுகமாகி இருக்கின்ற இந்த ஒரு அமல். இந்த சதகத்துல் ஃபித்ர் என்பது இன்று எத்தனையோ பேர் இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகான முறையில் இதனை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது பூரணமாக அதனுடைய நோக்கத்தோடு அதனுடைய நன்மையை அடைந்து பூரணமாக இது செய்யப்படுகின்றதா என்று கேட்டால் அது மிக அரிதாகத்தான் இருக்கின்றது. இந்த சதகத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை அறிந்தவர்கள் மிக குறைவானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் பார்த்தோமேயானால் இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று முதற்கணம் பார்த்தோமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லஹவி வர்ரஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். எதற்காக என்றால் ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பு காலங்களில் தான் நோன்பில் விட்ட தவறுகளை, அந்த தவறுக்கு பகரமாக, அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகிறது. 2 நோக்கம் இருக்கின்றது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு. அதில் ஒரு நோக்கம் தான் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பு நோக்கியிருக்கின்ற நேரத்தில் விட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக கொடுப்பதுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். மற்றைய நோக்கம், 2வது நோக்கம் என்னவென்றால் துஹ்மத்தன் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாகவும் இருப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். இது கடமையா சுன்னத்தா என்று பார்த்தோம். அதாவது சுன்னத் என்றால் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் எந்த ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபர்து என்பது செய்துதான் ஆக வேண்டும். அது கட்டாய கடமை, செய்யாவிட்டால் குற்றமாக ஆகிவிடும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இதனுடைய நோக்கத்தை பார்த்தோமேயானால் நாம் பார்த்துவிட்டோம். ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளி மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோன்பாளி விடுகின்ற தவறுக்கு பரிகாரமாகத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் பெருநாளுடைய தினத்தில் ஏழைகளுக்கு உணவாக, அவர்களும் உண்ணுவதற்கு உணவாக இது அமைய வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக்கி இருக்கிறார்கள். இன்னும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கின்றது இல்லையா, இது யாருக்கு கடமை, யார் இதை கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை பார்த்தோமேயானால் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை மின் ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கி இருக்கிறார்கள். சாஅன் மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஷஅீர், ஈச்சம்பழத்திலிருந்து ஒரு சா அளவு அல்லது கோதுமையிலிருந்து ஒரு சா அளவு ரமலான் மாதத்தில் கொடுப்பதற்கு கடமையாகி இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் கொடுப்பதற்கு, மற்றைய மாதத்தில் இது கொடுப்பதாக இருந்தால் அது ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருபோது இது கொடுக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்தில். அடுத்ததாக எந்த விடயத்திலிருந்து, எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்றால்
ஈச்சம்பழத்திலிருந்து அல்லது கோதுமையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்று பார்த்தோம்யானால் அலா அலல் அபதி வல் ஹுர்ரி வல் ஸக்கர் வல் உன்ஸா வல் ஸகீர் வல் கபீர் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலிருந்து ஆண் பெண் சுதந்திரமானவர் அடிமை பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆகிய அனைவர் மீதும் இது கொடுப்பது கடமையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் அனைவர் மீதும் கொடுப்பது என்றால் யார் அதனை கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வரும். ஒரு குடும்ப தலைவர் தனக்கு கீழ் இருக்கின்ற அனைவர் மீதும் தன்னுடைய பராமரிப்பில் இருக்கின்ற அனைவர் மீதும் கொடுப்பது ஒரு குடும்ப தலைவருக்கு கடமை. ஒரு குடும்ப தலைவருக்கு தனக்கு கீழ் இருக்கின்ற தன்னுடைய பராமரிப்பில் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது அவருக்கு கடமை. அடுத்ததாக எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக பார்த்தோமேயானால் இந்த ஹதீஸில் மிக தெளிவாக கூறப்படுகிறது. சாஅன் மின் தமர் அவ் சாஅன் மின் ஷஅீர், தமர் ஈச்சம்பழத்தில் இருந்தும் ஒரு சா அளவு, கோதுமையிலிருந்தும் ஒரு சா அளவு. இந்த சா அளவு என்பது அந்த காலத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை அளப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு அளவுதான் இது. இந்த சா என்கின்ற அளவு, இந்த சா என்கின்ற அளவு எப்படிப்பட்டது என்று பார்த்தோம்னால் 4 முத்து அளவு. 4 முத்து அளவு என்பது ஒரு முத்து எங்களுடைய சாதாரண கைகளினால் ஒரு கை அள்ளுவது 4 முத்தாக கணிக்கப்படுகிறது. அந்த 4 முத்து என்பது ஒரு சா அளவு என்று கணிக்கப்படுகிறது. இன்று எங்களுடைய உலமாக்களுக்கு மத்தியில் அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஒரு சா அளவை மதிப்பிட்டு சொல்கின்றார்கள் 3 கிலோகிராம் அரிசி என்று கூறப்படுகின்றது. இன்னும் ஒரு கேள்வி எழும்பலாம், இது அரிசி உணவாகத்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது பணமாக கொடுக்கலாமா என்று கேட்கின்றார்கள். நாம் ஒரு ஹதீஸை பார்த்தோம். 2 நோக்கம் இருக்கின்றது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு. ஒன்று நோன்பாளி விட்ட தவறுக்கு பரிகாரமாக, இன்னொன்று ஏழைகளுக்கு அவர்களுக்கு உணவாக, ஏழைகளுக்கு உணவாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த கேள்விக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது, உணவாகத்தான் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று. இன்னும் ஒன்று மற்ற ஹதீஸில் சாஅன் மின் தமர் அவ் சாஅன் மின் ஷஅீர், கோதுமையிலிருந்து ஒரு சா அளவு, ஈச்சம்பழத்திலிருந்து ஒரு சா அளவு. அந்த காலத்தில் அவர்களுடைய பிரதானமான உணவாக ஈச்சம்பழம், இந்த கோதுமை போன்றவைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய காலகட்டங்களில் எங்களுடைய நாடுகளில் பிரதானமான உணவாக எந்த உணவு காணப்படுகின்றது என்றால் அது அரிசியாகத்தான் கணிப்பிடப்படுகின்றது. இதனால் இந்த அரிசியை தான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும் என்பது மிக கடமையாக எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. பணமாக கொடுக்கலாம் என்றால் அது இல்லவே இல்லை. ஜகாத்துல் ஃபித்ர் என்பதை உணவாக, அதுவும் நாட்டில் பிரதானமான உணவான ஜகாத் அரிசியை தான் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இது எந்த நேரத்தில், இதற்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கின்றது, அது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோமேயானால் ரமலான் மாதத்தில் இது கொடுக்கப்பட வேண்டும். அதிலும் மன் அதாஹா கபல ஸலாத், யாரொருவர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை தொழுகைக்கு முன்னர் நிறைவேற்றுகின்றாரோ ஃபஹிய ஜகாத்துல் மக்பூலா, அது ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மன் அதாஹா பாத ஸலாத், யாரொருவர் தொழுகைக்கு பின்னர் கொடுக்கின்றாரோ அது சதகத்துல் மின் சதகாத், சாதாரணமான ஒரு சதகாவை ஆகிவிடும். ஏனென்றால் சதகா என்பது எந்த மாதத்திலும் கொடுக்கப்படும், எந்த பொருளாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அப்படியா என்று பார்த்தால் இல்லை, அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் கொடுக்க வேண்டும். அதாவது ஷவ்வாலுடைய பிறை காணப்பட்டு விட்டால் அந்த பிறை கண்டதிலிருந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்னர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்து விட வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னர் கொடுப்பது, அதை விட 2 நாள், 1 நாள் 2 நாள் முன்னர் கூட சஹாபாக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமும் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நபி தோழர்கள் நோன்பு
கொடுக்கப்படவே மாட்டாது. அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம்தான் கொடுத்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய நன்மையை நாம் உரிய முறையில் அதற்குரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஏழைகளும் அவர்களும் உண்ண வேண்டும், அவர்களுக்கும் உணவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை உரிய நேரத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். இன்னும் சில கேள்விகள் எங்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் எழும்பலாம். மரணித்தவர்களுக்கு அல்லது வயிற்றில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமா என்பது. இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் ஒருபோதும் இல்லை. மரணித்தவருக்கோ அல்லது வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கோ ஜகாத்துல் ஃபித்ர் கடமையா என்றால் அது ஒருபோதும் இல்லை என்றுதான் பதில் அளிக்கலாம். அடுத்ததாக, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் அவருடைய பணத்தை கொடுத்து அல்லது அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வைக்கலாமா என்று கேட்டால் அது கொடுக்கலாம். அது எவ்வாறு என்றால், உதாரணமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒரு நபர் தன்னுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க விரும்பினால் அவர் தன்னுடைய ஊரில் இருப்பவருக்கு தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க விரும்பினால் அவர் பணத்தை அனுப்பும் போது அல்லது அரிசியை அவர் அனுப்பும் போது அது உரிய நேரத்தில் அந்த நபருக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக உரிய நேரம் தவிர்த்து அந்த உணவு கொடுக்கப்படுமாக இருந்தால் அது ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. சாதாரணமான ஒரு சதகாவாகத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்காததன் குற்றவாளியாக அவர் ஆகிவிடுவார். எனவேதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த பொருளை உரிய முறையில் கொடுத்தால் தான் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ளலாம். ரமலான் மாதம் ஆரம்பத்தில் இருந்து கொடுத்து வந்தால் அது ஜகாத்துல் ஃபித்ராக ஆகிவிடாது. எத்தனையோ மனிதர்கள் இதனைத்தான் செய்து வருகின்றார்கள். தெளிவு பெற்று நாம் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் மற்றவர்களுக்கும் இதனுடைய தெளிவை அவர்களும் அடைந்து கொள்ள நாம் அதிகம் முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்கும் இதனுடைய தெளிவை நாம் கொடுக்க வேண்டும். எனவேதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது சதகா அல்ல. அது ஜகாத்துல் ஃபித்ர் குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த பொருளை உரிய நபருக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும், எவரை உட்படுத்த வேண்டும் என்று பார்த்தோமேயானால் ஜகாத்துல் ஃபித்ரை அதிகம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைக்கு முதல் உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறகு ஊர்வாசிகள், இப்படி படிப்படியாக அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அழகியது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை உரிய முறையில் செய்து அதற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சதகாவாக இதனை சாதாரணமாக அதனுடைய நேரம் தவறை கொடுப்பதனால் சதகாவாக மாறிவிடும். சதகா என்பது எந்த மாதத்திலும் செய்யலாம், எந்த பொருளாக இருந்தாலும் செய்யலாம், யாராக இருந்தாலும் செய்யலாம். ஜகாத் என்பது குறித்த பொருள், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது குறித்த பொருள் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டியது. அதனை உரிய முறையில் நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய நன்மையை உரிய முறையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியவளாய் அமல்களை அதனுடைய ஒழுங்கு முறையில் அனைவரும் செய்ய வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மைக்குரியவர்களாக சொர்க்கத்திற்கு பாக்கியசாலிகளாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என பிரார்த்தித்தவளாய் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.